ஈசாக்கின் மரணம். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோட சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ராகேலின் மரணத்திற்கு பின்பு யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போடுகிறார். யாக்கோபு தனக்கு வந்த எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் கீழ்ப்படிந்தார். ஆகையினால் அவர் இங்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த வசன பகுதியில் ரூபனுடைய பாவத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கிறார். அப்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோட சயனிக்கிறான். அதை இஸ்ரவேல் கேள்விப்படுகிறார். ரூபனுடைய பாவத்தில் பில்காளும் பங்காளியாய் இருக்கிறாள். ரூபனுடைய பாவம் மிகவும் பெரிதாய் இருப்பதினால் அவன் தன்னுடைய சுதந்திர பாக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ரூபன் பில்காளோட சயனித்தது அவனுடைய மகா பெரிய பாவம். இந்த பாவம் யாக்கோபுக்கு மிகுந்த மனவேதனையாய் இருக்கிறது. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனும் ஆனவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஆதியாகமம் 49:3-4. யாக்கோபுக்கு 12வது குமாரனாக பென்யமீன் பிறந்திருக்கிறான். இவன் யாக்கோபின் குமாரர் எல்லோருக்கும் இளையவன். இந்த வசன பகுதியில் யாக்கோபின் 12 குமாரர்களின் பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு பிதாக்களாக இருக்கிறார்கள். யாக்கோபின் குமாரன் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். யாக்கோபின் தகப்பனாராகிய ஈசாக்கு எபிரோனில் தங்கியிருக்கிறார். யாக்கோபு எபிரோனுக்கு வருகிறார். யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வருகிறார். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஈசாக்கை பலமுறை பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது ஈசாக்கின் மரணத்தின் போது யாக்கோபு அங்கே திரும்பி வருகிறார். ஈசாக்கின் வயதை பற்றியும் மரணத்தை பற்றியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மற்ற முற்பிதாக்களை விட ஈசாக்கே அதிக வருஷங்களுக்கு உயிரோடு இருந்தவர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவராகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்தார். ஈசாக்கு 42 வருஷங்களுக்கு முன்பாக முதிர் வயதாகிவிட்டார். ஈசாக்கு ஆபிரகாமை விட 5 வருஷம் அதிகமாக ஜீவித்தார். இஸ்மவேலை விட 43 வருஷம் அதிகமாக ஜீவித்தார். யாக்கோபை விட 33 வருஷம் அதிகமாக ஜீவித்தார்.
ஏசா எத்தனை வயதில் மரித்தார் என்று தெரியவில்லை. ஈசாக்கின் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுகிறார். கர்த்தர் ஏசாவின் மனதை மாற்றியிருக்கிறார். தன் தகப்பனார் மரிக்கும்போது தன் சகோதரன் யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று ஏசா கோபத்தோடு சொன்னான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஆதியாகமம் 27:41. ஏசா சொன்ன பிரகாரம் ஈசாக்குக்காக துக்கிக்கும் நாட்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஏசா தன் சகோதரன் யாக்கோபை தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்ட பிரகாரம் கொன்று போடவில்லை. கர்த்தர் ஏசாவின் இருதயத்தை மாற்றியிருக்கிறார். ஏசாவும் யாக்கோபும் இப்போது சகோதர சிநேகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் தகப்பனாராகிய ஈசாக்கை அடக்கம் பண்ணுகிறார்கள். யாக்கோபும் ஏசாவும் ஈசாக்கை அடக்கம் பண்ணும்போது அவர்களுக்கு 120 வயது. இது யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வந்து 23 வருஷங்களுக்கு பின்பு நடைபெறுகிறது. எகிப்திற்கு போவதற்கு 10 வருஷங்களுக்கு முன்பு நடைபெறுகிறது. இந்த வசனத்திலும் 1 நாளாகமம் 1:34 வசனத்திலும் யாக்கோபின் பெயருக்கு முன்பாக ஏசாவின் பெயர் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் யாக்கோபின் பெயரே முதலாவதாக வருகிறது. இக்காலத்தில் மரித்தவர்களை குகைகளில் அடக்கம் பண்ணுவது வழக்கம். ஈசாக்கை மக்பேலாவில் உள்ள குகையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபெக்காள், யாக்கோபு, லேயாள் ஆகியோரையும் இந்த குகையிலேயே அடக்கம் பண்ணினார்கள்.